இது எல்லாருக்கும் எப்படி வெப்ல ரெஜிஸ்டர் பண்ற, எப்படி இந்த வெப்சைட்டை பாவிக்கிற, அதாவது எப்படி கிளாஸ் அட்டென்ட் பண்றன்றதை கிளியர் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்பா அமையும் என்று நினைக்கிறேன். எல்லாரும் நிறைய கேட்குறீங்க, எப்படி ரெஜிஸ்டர் பண்ற, எப்படி கிளாஸ் அட்டென்ட் பண்றன்றது தான். ரெஜிஸ்டர் பண்றது இஷ்யூ இல்லை, கிளாஸ் அட்டென்ட் பண்ற அப்படின்றது விளக்கம் தான் கூட கேட்கீங்க. ஏன்னா எல்லாரும் ரெஜிஸ்டர் அவ்வளோ பெருசா இஷ்யூ இல்லைன்னு சொல்றாங்க. ரைட், இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்றது எப்படின்னு பார்ப்போம், கிளாஸ் அட்டென்ட் பண்றது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்டா நீங்க flexclass.lk என்ற வெப்சைட்டுக்கு போகணும். அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் பாவிக்கலாம். அதாவது கூகுள் குரோம் பாவிக்கலாம், மொசிலா ஃபயர்பாக்ஸ், ஏதாவது ஒன்று பாவிக்கலாம். நீங்க என்ன டிவைஸ் வேணுமென்றாலும் பாவிக்கலாம். லேப்டாப் பாவிக்கலாம், டெஸ்க்டாப் பாவிக்கலாம், ஃபோன் பாவிக்கலாம். ஏதாவது ஒரு டிவைஸ்ல நீங்க flexclass.lk என்று டைப் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்க ஒரு வெப் பேஜ் ஒன்று வரும், இதுல காட்டினாப்புல அதில் நீங்கள் ஜாயின் ஃப்ரீன்றதை ஃபஸ்ட்டாக கிளிக் பண்ணணும். ஜாயின் ஃப்ரீயில் போய் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும் முதல் வேலையாக. ஜாயின் ஃப்ரீயை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று வரப்போகுது, க்ரியேட் யுவர் அக்கௌண்ட்டு. அந்த க்ரியேட் யுவர் அக்கௌண்ட்டில் நீங்கள் முதலாவதாக உங்களோட பேரை கொடுக்கணும். அதுக்கு பிறகு உங்களோட ஃபோன் நம்பரை கொடுக்கணும். ஃபோன் நம்பர் கொடுக்கக்குள்ள உங்களோட சைபர் 7 என்று தொடங்கினா அந்த சைபர் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அந்த கண்ட்ரி கோட் இருக்கிறபடியா +94ன்றது சைபர் கொடுக்க தேவையில்லை. சைபர் இல்லாமல் உங்களோட பின்னுக்கு வர 9 நம்பரையும் டைப் பண்ணிங்கன்னா சரி. உதாரணத்துக்கு நோட் 761234 என்று தொடங்குதுண்டா 0 அடிக்க தேவையில்லை, 761234 அடிச்சிங்கண்டா காணும். அதுக்கு பிறகு பாஸ்வேர்ட் மினிமம் 6 நம்பர் நீங்கள் பாஸ்வேர்டாக கொடுக்கணும். அதுக்கு மேலே பாஸ்வேர்ட் கொடுக்குறது உங்களோட விருப்பம், அது பிரச்சனை இல்லை. இப்போ 6 நம்பர் உள்ள பாஸ்வேர்டை 2 தடவை கொடுக்கணும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதுக்கு பிறகு க்ரியேட் அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணினீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட், அதாவது ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியை உங்களோட இதில் இருக்கிற அந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி வெரிஃபை அண்ட் க்ரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அதுக்கு பிறகு யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணலாம். உங்களோட யூசர் நேம், உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துருப்பீங்க பாஸ்வேர்ட், அதுதான் உங்களோட பாஸ்வேர்ட். சரியா? எப்பயுமே யூசர் நேம் எடுக்கிறது மொபைல் நம்பர் தான் எங்களோட வெப்சைட்ல. சரியா? லாகின் பண்ணதும் உங்களுக்கு இப்படி ஒரு ஹோம் பேஜ் ஒன்று காட்டும். இதில் உங்களோட ஒவ்வொரு கிளாஸும், அதாவது 6 டைப் கிளாஸ் அதில் இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா ஏஎல் ஃபிசிக்ஸ் 2028 என்றது இருக்கு. அதாவது உங்களுக்குரிய நார்மல் தியரி கிளாஸ். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் உங்களுக்கு 5 கிளாஸஸ் இருக்கும். கடைசியாக ஒவ்வொரு கிளாஸும் 6வது கிளாஸ் போடக்குள்ள முதலாவதாக போட்ட கிளாஸை நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். ஏனெண்டா அப்படி இல்லாமல் தொடர்ந்து போட்டுக்கொண்டு தான் நீங்கள் ஒழுங்காக படிக்க மாட்டீங்க. அப்போ ஒரு கிழமை டைமுக்குள்ள உங்களோட முதலாவது கிளாஸ் ரிமூவ் பண்ணப்படும். அதாவது ஒரு கிளாஸ் போட்டு 7 நாளில் அந்த கிளாஸ் ரிமூவ் பண்ணப்படும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிளாஸ் அப்படியே இருந்து கொண்டே இருக்கு. அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் அவ்வளோத்தையும் பார்க்கலாம். ஏனெண்டா இன்றைக்கு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் அலோகேட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் என்னென்னா உங்களுக்கு கிளாஷ் ஆகாது. அதாவது நீங்கள் விருப்பமான டைமில் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். இதில் இடப்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில் இருக்குது. இதில் பாருங்க, இதில் 3 கிளாஸ் அட் பண்ணி இருக்கு. அதில் பாருங்க, ஆக மேலே இருக்குது ரெக்கார்டிங் பொறியியல் கிளாஸ் 3, அதுக்கு கீழே இருக்குது ரெக்கார்டிங் பொறியியல் கிளாஸ் 2, அதுக்கு கீழே இருக்குது ரெக்கார்டிங் பொறியியல் கிளாஸ் 1. இப்போ இதில் நீங்கள் கிளாஸ் 1 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கிளாஸ் 1க்குரிய ரெக்கார்டிங் அப்படியே ப்ளே ஆக போகுது. அது முடிய கிளாஸ் 2க்குரிய ரெக்கார்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா கிளாஸ் 2க்குரிய ரெக்கார்டிங் உங்களோட பிளேயரில் அதில் ப்ளே ஆக போகுது. கிளாஸ் 3க்குரிய ரெக்கார்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா கிளாஸ் 3க்குரிய ரெக்கார்டிங் உங்களுக்கு அந்த பிளேயரில் ப்ளே ஆக போகுது. சரியா? அப்போ நீங்கள் கிளாஸை இதில் வியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இதே மாதிரி நமக்கு இன்னும் 5 இருக்கு. அதாவது
அதில் ஏஎல் ஃபிசிக்ஸ் 2028 நியூ இன்டேக்ன்றது இருக்கு ரெண்டாவதா. அதில் என்ன செய்கிறோம்டா அலகு பரிமாணமும் மெக்கானிக்ஸ்லையும் மிஸ் பண்ணப்பட்ட ஸ்டேஷன் இருக்கு தானே, நேரத்தோடு நடந்தது அவ்வளவும் அதில் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ஸ்பெஷல் ஸ்பீட் தியரி என்றதில் அலைகளும் என்ற செக்ஷனில் லைட் என்றதை கொண்டு வர போகிறோம். ஏனெண்டா உங்களுக்கு சிலபஸ் முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கு 2027 டிசம்பருக்குள்ள. அப்போ இப்போ 8ஆம் மாதம் ஆகஸ்ட் மாதம். அப்போ 1 வருஷமும் 4 மாதமும் தான் இருக்கு உங்களுக்கு. அப்போ 1 வருஷமும் 4 மாதமும் இருக்குன்னா அதுக்குள்ள மெக்கானிக்ஸை கொண்டு போய் சிலபஸ் முடிக்க இயலாது. அப்போ அதுக்காக வேண்டி என்ன செய்கிறோம்டா லைட்டை பரலலாக தொடங்குறோம். அதே மாதிரி 4ஆவதா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்பீட் தியரி வெப்ப பௌதிகவியல், அதாவது ஹீட். அப்போ ஹீட்டையும் லைட்டையும் பரலலாக தொடங்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு இது முடிய பரலல் கிளாஸ் போய்கொண்டிருக்கும். அதுக்கு எந்த விதமான அடிஷனல் ஃபீஸும் இல்லை, அது ஃப்ரீ. உங்களோட மாதாந்த ஃபீஸ் 2000 ரூபா மட்டும்தான், சரியா? அதுக்கு பிறகு பாருங்க கடைசி ஏஎல் ஃபிசிக்ஸ் 2028 எம்சிக்யூ, அதாவது உங்களுக்குரிய எம்சிக்யூ பேப்பர் கிளாஸ் அது. அப்போ நீங்கள் முதலாவதுல பார்த்த மாதிரி அதுக்குள்ளேயும் வீடியோஸ் போட்டு கொண்டிருப்போம், அதாவது எம்சிக்யூ பேப்பர் கிளாஸுக்குரியது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிறது ஏஎல் ஃபிசிக்ஸ் 28 பேப்பர் ஸ்ட்ரக்சர் அண்ட் எஸ்ஏ, அது ஸ்ட்ரக்சருக்கு எஸ்ஏக்கு உரிய பேப்பர் கிளாஸ். அப்போ ஒவ்வொரு இதுலேயும், அதாவது இதில் இருக்கிற 6 ஃபோல்டர்ஸ்லையும் உங்களுக்கு கிளாஸ் நடந்து கொண்டிருக்கும். அப்போ நீங்கள் இந்த 6 ஃபோல்டர்ஸையும் டெய்லி பார்த்து கொண்டு இருக்கணும். டெய்லி என்றாலும் சரி, ஒரு 1 விட்டு 1 நாள்னாலும் சரி, மிஸ் ஆகாமல் பார்த்து கொண்டிருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும் ஒரு இண்டிவிஜுவல் கிளாஸ் ஒரு ஆளுக்கு எவ்வளவு கவனமாக படிப்பிக்காங்களோ அதே அளவு நாங்கள் நிறைய விஷயம் யோசித்து செஞ்சுருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1 நாள் 2 நாளில் செஞ்ச விஷயம் இல்லை, கன நாளாக யோசித்து செஞ்ச விஷயம். கண்டிப்பாக இது நல்லா இருக்குமென்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.